ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மேக்ஸில் என்னால் 80 to 100 எடுக்க முடியுது, அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல, மேக்ஸ்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்த பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேக்ஸ்னால் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது தான். ஃபஸ்ட் நான் என்னெல்லாம் படிக்கணும், நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணாலுமே, எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம ஃபஸ்ட் ரீட் பண்ணி அதில் இருக்க சிலபஸை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டயர் 1ஓட சிலபஸ், அதாவது லாஸ்ட் இயர் CGL 2025 நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற குவான்ஸோட சிலபஸ் இதுதான். இந்த சிலபஸை நம்ம அரித்மெட்டிக் அப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ் இப்படி ரெண்டாக பிரிக்கலாம். அரித்மெட்டிக்கில் இந்த 20 டாபிக்ஸ் வரும், அதாவது நம்பர் சிஸ்டம், LCM, HCF, சிம்பிளிஃபிகேஷன், பவர் இண்டிசஸ், சர்ச், ஆவரேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், அலிகேஷன், மிக்சர், இப்படி ஒரு 20 டாபிக்ஸ் வருது. இந்த 20 டாபிக்ஸில் சில டாபிக்ஸ்லாம் நம்ம கம்பைன் பண்ணி, அதாவது கான்செப்ட் வந்து சேமாக இருக்கும், ஸோ நம்ம கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இந்த 2 டாப்பிக்கோட கான்செப்டுமே சேம் தான். ஒரு டாபிக் நல்லா கிளியராக படித்தாலே இன்னொரு டாபிக் வந்து நம்ம போட்டுடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணும்போதே இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம்ஸ் இதை ரெண்டும் சேர்த்து படிங்க. அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப், இந்த 2 டாபிக் சேர்த்து படிக்கலாம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ், அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரேஸ், இந்த 3 டாப்பிக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி கான்செப்ட் இருக்கிற டாபிக்ஸ். நீங்கள் படிக்கும் போதுமே இப்போ நான் 1 2 3ன்னு நம்பர் போட்டிருக்கேன்ல, அந்த லைன்லேயே படிச்சு போங்க. இதான் உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நம்பர் சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் LCM, HCF போங்க, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் போங்க. அதாவது இந்த லைன்லேயே போங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கும்போது இந்த லைன்லேயே படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்கும்போது அரித்மெட்டிக் படிக்கலாமா இல்லை அட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்கும்போது அரித்மெட்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அரித்மெட்டிக் தான் ஃபுல் ஆஃப் பேசிக்ஸு. ஸோ நீங்கள் அந்த படிச்சுட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு போனால் தான் அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டேரெக்டாக அரித்மெட்டிக் படிக்காமல் அட்வான்ஸ் வந்து படிக்காதீங்க. அரித்மெட்டிக் தான் பேசிக்ஸே, அதை படிச்சுட்டு அப்புறமா அட்வான்ஸ் போங்க. அப்புறமா இதெல்லாம் வந்து டயர் 2, அதாவது மெயின் சிலபஸ். லாஸ்ட் இயர் CGL நோட்டிஃபிகேஷனில் SSC மென்ஷன் பண்ண மெயின்ஸோட சிலபஸ் இதுதான். என்னென்ன டாபிக்ஸ்லாம் வருதுன்னா, அல்ஜிப்ரா, trigonometry, height and distance, geometry, coordinate geometry, mensuration, polygon, data interpretation, statistics and probability, permutation and combination. இதுலேயும் நீங்கள் சில டாபிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணி படிக்கலாம். அதாவது நீங்கள் trigonometryயும் height and distanceம் கம்பைன் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி ஜாமெட்ரியும் கோஆர்டினேட் ஜாமெட்ரியும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கலாம். அப்புறம் மென்சுரேஷன் அண்ட் பாலிகன், இந்த ரெண்டும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கலாம். ஏன்னா கான்செப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மேட்சாக போகும். அதனால் நான் படித்தப்போ என்ன பண்ணேன்னா, ஃபிலிம்ஸ்க்கு வந்து அட்வான்ஸ் மேக்ஸில் எல்லா டாப்பிக்குமே நான் படிக்கலை. ஸோ நான் வந்து படித்தது அல்ஜிப்ரா, trigonometry, ஜாமெட்ரி, அப்புறம் மென்சுரேஷன், இந்த 4 டாபிக் தான் படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இதை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போது இருக்கிற ப்ரிலிம்ஸில் வந்து எல்லா டாப்பிக்கில் இருந்துமே கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நீங்கள் பெட்டர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே அட்வான்ஸ் மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணாம். ஸோ பெட்டர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே கவர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஜிஎஸ் நம்பி இருக்க முடியாது. நம்ம ப்ரிலிம்ஸில் ஒரு அட்லீஸ்ட் 140 அல்லது 150 ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் 3 தான் நம்பி போகணும். ஏன்னா ஜிஎஸ் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி படிக்க டைமும் இருக்காது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரேண்டமாக தான் வரும், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மீதி இருக்க 3 டாபிக்ஸும் நம்ம தரவாக இருக்கணும். ப்ரிலிம்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா, ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும்னா. ஸோ எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். அட்லீஸ்ட் இந்த 3 சப்ஜெக்டோட கம்ப்ளீட் சிலபஸை முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ்க்கு போங்க. இப்போது அரித்மெட்டிக் மேக்ஸ் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு நம்ம வெயிட்டேஜ் வச்சு பார்த்தாலுமே அரித்மெட்டிக்கை விட அட்வான்ஸ் மேக்ஸ் கொஷின்ஸ் இப்போ நிறைய கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே ஜியோமெட்ரியாக இருக்கட்டும், trigonometry, அப்புறம் அல்ஜிப்ரா, இந்த டாபிக்ஸ்லேருந்து இப்போ நிறைய கொஷின்ஸ் வருது. இந்த ஃபியூ டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய வரும். இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம். அட்வான்ஸ் மேக்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க.
அரித்மெட்டிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் பேசிக்லேருந்து படிச்சுட்டு போங்க. இல்லை அந்த டாப்பிக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம், நான் டைரெக்டாக அது படிக்கிறேன் அப்படின்லாம் போகாதீங்க. அப்புறம் வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கிறது. நான் ஃபாலோ பண்ணது என்னென்னா, நான் எஸ்எஸ்சி ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில் ஆக்சுவலி பிகினராக இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து சந்துரு மேக்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் அவங்க சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் ஐ திங்க் சந்துரு மேக்ஸ்னு நினைக்கிறேன், A to Z சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணது அங்கே தான். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பேசிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு. அந்த A to Z சீரீஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் ஹிந்தி சேனல்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். RBE, அதாவது ரெவல்யூஷன் பை எஜுகேஷன், அந்த சேனல் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த அதில் அந்த சேனல்லையும் ப்ளேலிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 1 ஷார்ட் வீடியோஸ் அந்த மாதிரி. அந்த வீடியோஸ் பார்த்து நான் கவர் பண்ணாத டைப் கொஸ்டின் இருக்கும்ல. இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா சில டைப்ஸ் வந்து பிகினராக நான் கவர் பண்ணியிருப்பேன், சில டைப்ஸ் வந்து சில அட்வான்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, ரிவைஸ் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்க் டெஸ்ட்லேயுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக வந்தது. ஒரு டெஸ்ட்டில் ஒரு 14, 15, சில டைம் 12 கொஷின்ஸாக என்னால் போட முடிஞ்சது. நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்போது என்னால் 12 கொஷின்ஸ் போட முடியுது. ஸோ இந்த 12 கொஷின்ஸ் இருக்கிற டாப்பிக்கையும் நான் தரவாக இருக்கேன். அந்த மீதி ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்கும் தெரியுமா, என்னால் ஒரு டோட்டல் 25 கொஷின்ஸ் இருக்குன்னா 12 கொஷின்ஸ் போக மீதி 13 கொஷின்ஸ் இருக்கும். இது என்னால் போட முடியல. ஸோ அந்த 13 கொஷின்ஸை நான் தனியாக ஒரு நோட் போட்டு இந்த 13 கொஷின்ஸை எழுத ஆரம்பித்தேன். திரும்பி அடுத்த மார்க் எடுக்கும்போது இந்த 13 கொஷின்ஸை நான் ஏற்கனவே ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டைப் கொஷின்ஸ் ஏதாவது வந்தால் இப்போ என்னால் அந்த கொஷின் அட்டன் பண்ண முடியுது. அதாவது என்னால் போட முடியாத கொஷின்ஸை வந்து தனியாக ஒரு நோட்டில் நோட் பண்ணி அந்த கொஷின்ஸ் மட்டுமே ரிவைஸ் பண்ணி என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. நானும் ரிவைஸ் பண்ணாலுமே டோட்டல் என்னோடய ஃபுல் மேக்ஸ் நோட்ஸையும் ரிவைஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. போட முடியாத இந்த கொஷின்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே அடுத்த மார்க்கில் அதே டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கொஷின்ஸ் போட முடியும்ல. ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்க இந்த 2 புக்குமே நல்லாயிருக்கும். அதாவது இது ஃபஸ்ட் உள்ள க்ரீன் கலர் புக் வந்து கிரண் அவங்களோடது. செகண்ட் புக் வந்து பினாக்கல். இந்த 2 புக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலே போதும். 2 புக்குமே நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு இல்லை, ஏதாவது ஒரு புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு. டெஸ்ட் புக்கில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் ஃபார்ம்லேயே இருக்கும். அந்த டெஸ்ட் கூட நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் அது வந்து லைவ் எஸ்எஸ்சி டெஸ்ட் மாதிரியே இருக்கும்ல, ஏன்னா அது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ஸ், எஸ்எஸ்சி கேட்ட கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி உங்கள் மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எடுக்கும்போதும் அடுத்த மார்க்கில் வந்து நம்ம இந்த மார்க்கை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு மார்க்கும் அட்டன் பண்ணுங்கள். அதாவது முந்தின மார்க்கை விட மார்க் டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது எக்ஸ்ட்ரா எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்டோட ஒவ்வொரு மார்க்கும் அட்டன் பண்ணுங்கள். மார்க் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்டை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போங்க. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண சோர்சஸ், அதுவும் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. மேபி இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமையும் போகலாம். இந்த சோர்சஸ் தான் நான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது சோர்ஸ் கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம், அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது எந்த சோர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணாமே மார்க் டெஸ்ட் எடுத்தால் வேஸ்ட் தான். ஏன்னா கண்டிப்பாக அந்த மார்க் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் பெட்டர் ரிவிஷன் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி சிலபஸ் இப்போ ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது வீடியோ பார்த்து நோட் பண்ணுவீங்க ஏதாவது உங்கள் நோட்ஸில் நோட் பண்ணிவிட்டு ஒரு ரிவிஷன் போங்க அந்த டாபிக் ஃபுல்லாகவே போயிட்டு அந்த இல்லைனா நீங்கள் அதே டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட அட்டன் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். திரும்பி அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. அடுத்த டாபிக் அது இப்படி ஃபுல்லாக ஒரு சிலபஸே முடிச்சிடுவீங்களா? இப்போ ஃபுல் சிலபஸ் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்குன்னா 25 கொஷின்ஸ் ஒரு ஃபுல் மார்க் அட்டன் பண்ணுங்கள். இப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இப்போது எப்படி படிக்கணுங்கிறது அதான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாபிக் முடித்ததும் ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. இப்படி ஹோல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
நீங்கள் எல்லா ஹோல் சிலபஸையும் ஒரு ரிவிஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் மார்க் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணி எந்தெந்த கொஷின்ஸ்லாம் போட முடியலையோ அதை வந்து நீங்கள் செப்பரேட் நோட் போட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும்ல, அதாவது செப்பரேட் நோட் போட்டு எழுதியிருக்கீங்க. அந்த கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த மார்க் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே கொஷின்ஸ் இல்லை அதே டைப் நெக்ஸ்ட் மார்க்கில் வந்தாலுமே உங்களால் இப்போது அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா 1 or 2 கொஷின்ஸ் போட முடியும். அதான். அதே மாதிரி நீங்கள் சோர்ஸஸ்மே நிறைய யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லார் வீடியோவும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரே ஒரு டீச்சர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப்லன்னா நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் டீச் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் இன்னொருத்தர்கிட்ட படித்தா இவங்க வந்து ஒரே மெத்தட்லேயே போவாங்க. டீச்சிங் ஸ்டைல் அவங்க வந்து இன்னொரு மெத்தடில் போவாங்க. நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு புரிகிறது கஷ்டம். ஸோ ஒரே மெத்தட் ஒரே டீச்சரையே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஷின் இருக்குன்னா அதை வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ஸே நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலான்னு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 to 3 மெத்தட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் 2 மெத்தட்ஸாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மெத்தடில் போட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியலனா அடுத்த டக்குன்னு இன்னொரு மெத்தடில் போட்டு நம்ம எக்ஸாமில் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் பெட்டர். நீங்கள் வந்து முடிஞ்ச 2 to 3 மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேக்ஸுக்கு நோட்ஸ் ஃபாலோ பண்ணாலுமே அதை கொஞ்சம் நீட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலும் இந்த இயர் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து போங்க. அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 2025 நடந்த எக்ஸாம்ஸோட, அதாவது எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாம்ஸ், அதாவது சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், சிபிஓ, இப்படி செலெக்ஷன் போஸ்ட் கூட இப்படி எஸ்எஸ்சியோட இந்த எல்லா எக்ஸாம்ஸோட கொஷினையுமே சால்வ் பண்ணி பாருங்கள். சில டைம்ஸ் சிபிஓவில் கேட்ட கொஷின்ஸ் கூட சிஜிஎல்லில் கேட்க சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுமே ஃபஸ்ட் 2025 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். திரும்பி 2024க்கு போங்க. அப்புறம் 2023 இப்படி பேக்வேர்ட்ஸில் போங்க. இப்போது வீக் டேஸை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிறது, மேக்ஸ் புது டாபிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் மேபி ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். ரிவிஷன் வந்து உங்களை பொறுத்தது. இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டில் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வீக் டேஸை வந்து ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ண பாருங்கள். ஏன்னா வீக் டேஸ் வந்து நீங்கள் ரொம்ப டயர்டும் ஆயிடுவீங்க. ஜாப் போயிட்டு வந்து அவ்வளோ படிக்கவும் முடியாது, நீங்களும் டயர்டாக இருப்பீங்க. ஸோ வீக்கெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கால்குலேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 டிஜிட் நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து டிவைட் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஃபியூ நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டெய்லியும் 10 to 15 மினிட்ஸ் வந்து கால்குலேஷன் குயிக்காக அதை சால்வ் பண்ணுற மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ் படிக்கிறது இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் படித்து தான் ஆகணும். அப்புறம் டேபிள்ஸ் 20 வரை கண்டிப்பாக படிக்கணும். ஸ்கொயர்ஸ் வந்து 50 வரை படிக்கணும். க்யூப்ஸ் வந்து 20 வரை படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அப்புறமா நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நோ பேப்பர் நோ பென் அந்த மெத்தட் ட்ரை பண்ண பார்த்தேன். அதாவது மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறது, ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். இல்லைனா மினிமம் பேப்பர் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ஏதோ ஷார்ட்கட் மெத்தடும் இதுவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஏதோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆனது. நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபார்முலா நோட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிடிஎஃப் மாதிரி இருக்கும். அதுலேயே எல்லா டாப்பிக்கில் இருக்க ஃபார்முலாஸுமே அவங்க வந்து ஒரு பிடிஎஃப்பில் கொடுத்துருவாங்க. அந்த பிடிஎஃப் கிடச்சா அதெல்லாம் நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் சந்துரு மேக்ஸ் மட்டும் போதுமா, சந்துரு மேக்ஸ் கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி படித்தா போதுமான்னு கேட்டிருக்கீங்க. பர்சனலி நான் எந்த ஒரு கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை யார்ட்டையுமே. சந்துரு மேக்ஸ்லேயுமே நான் வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நான் படித்ததில்லை. ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா. எனக்கு தெரியல அதை பற்றி எப்படின்னு, அது மட்டும் போதுமா என்னென்னு.
ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் இட். நான் சந்துரு மேக்ஸில் படித்தேன்னா அவங்க வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்காங்க A to Z சீரீஸ்னு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பிகினராக ஒரு மேக்ஸில் உள்ள கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த A to Z சீரீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் 6 months போதுமான்னு கேட்குறீங்க. அதாவது இந்த இயர் வர சிஜிஎலுக்கு 6 monthஸில் படித்து கிளியர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. கிளியர் பண்ணலாம். ஒரு 120 ப்ளஸ் கிட்ட மார்க் வர ஸ்கோர் பண்ணலாம். 120 ஈவன் 130 கூட நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு டெய்லியும் எக்ஸ்ட்ரா ஃபியூ ஹவர்ஸ் ஒதுக்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அட்லீஸ்ட் மேக்ஸ், ரீசனிங் அண்டு இங்கிலீஷ் 3 கவர் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா இந்த 3மே கவர் பண்ணுறது ரொம்ப மஸ்ட். ரொம்ப கண்டிப்பாக இந்த 3 டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். ஜிஎஸ், ஜிகே கூட ஓகேன்னு இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மீதி 3மே நீங்கள் ரொம்ப தரவாக இருக்கணும். இந்த 3 டாபிக்ஸையுமே முடிக்கலாம். 2023 ஜானில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் எஸ்எஸ்சி. ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்தது. அப்போ வந்து நான் 129.5 ஸ்கோர் எடுத்தேன். ஸோ உங்களாலேயும் முடியும், நீங்களும் கவர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக அந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் மார்க் டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆலிவ் போர்டு அப்புறம் டெக்ஸ்ட் புக், இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸும் நல்லாயிருக்கும். ஆலிவ் போர்டு வந்து லைவ் டெஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவங்க ஒவ்வொரு வீக்கெண்டும் லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இது வந்து ஆல் இண்டியா லெவல் லைவ் டெஸ்ட்னால நம்ம ரேங்க் ஆல் இண்டியா லெவலில் என்ன ரேங்க்கில் இருக்கிறோங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்ட் புக் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் புக் நல்லாயிருக்கும். ஸோ 2 ஆப்ஸுமே நல்லாயிருக்கும். நீங்கள் 2மே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கூட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2மே கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்புமே நல்லாயிருக்கும். மேக்ஸ் டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்? செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் மேக்ஸுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து மேக்ஸ் சிலபஸ் வந்து ரொம்ப அதிகம் மற்ற சப்ஜெக்ட்ஸை விட. ஸோ மேக்ஸ் சிலபஸை நான் அட்லீஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மேக்ஸுக்கு வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதாவது மார்னிங் ஒரு 9க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஈவினிங் 5 வரை மேக்ஸே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா ரீசனிங் வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ரீசனிங் வந்து நம்ம 10 daysலேயே முடிச்சிட்டா ரீசனிங் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ மேக்ஸ் வந்து மார்னிங் டு ஈவினிங் 5 வரை மேக்ஸ் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 hours வந்து இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ணேன். மற்றபடி மீதி எல்லா டைமுமே மேக்ஸ் தான். ஏன்னா மேக்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற டார்கெட்டில் இருந்தேன். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சைடில். ஏன்னா ஜிஎஸ் வந்து நம்ம விட முடியாது. நம்ம ஆல் இண்டியா லெவல் காம்படிஷனில் இருக்கோம். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே விடக்கூடாதுன்னு ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸோட டைமிங் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மோஸ்ட்டாக மேக்ஸ் வந்து நான் காலையிலேயே மார்னிங்கே எடுத்துருவேன். அதாவது மார்னிங் ஒரு 10 to 1 or 2 வரை மேக்ஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours வந்து ஜிஎஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 hours வந்து இங்கிலீஷ் படிப்பேன். இப்படி தான் போச்சு எனக்கு. அப்புறம் எக்ஸாமில் ஹவு மெனி மேக்ஸ் கொஷின் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸில் வந்து டோட்டல் வந்து 25 questions இருக்கும். மெயின்ஸில் 30 questions இருக்கும். நம்ம 25 questions அட்டன் பண்ணியே ஆகணும். மெயின்ஸில் 30 questions நம்ம அட்டன் பண்ணியே ஆகணும். ஒருவேளை நமக்கு அந்த கான்செப்டே தெரில, ரொம்ப எனக்கு ஆன்சர் பண்ணியும் ரொம்ப ட்ரை பண்ண வர முடியல அப்படின்னா தான் ஒரு அட்லீஸ்ட் சேஃப் அட்டம்ஸ்னால் ஒரு 23 சொல்லுவேன் ப்ரிலிம்ஸில். மெயின்ஸில் வந்து ஒரு 30க்கு 28, 27 சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து குட் அட்டம்ஸ். ஒரு 23 அட்டன் பண்ணாலே நம்ம நல்லா அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் 25க்கு 25, 30க்கு 30 அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா ஜிஎஸ் வந்து நம்ம சுத்தமாக நம்ப இருக்க முடியாது. சில டைம் நம்மளை தூக்கி விடும், சில டைம் நம்மளை வந்து ரொம்ப கீழே தள்ளிடும் மார்க்ஸை. ஸோ மேக்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள். அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி பக்கமே இருப்பாங்க, எஸ்எஸ்சி பக்கம் வரதில்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கொஷின்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு டாபிக், ஒரு வீடியோ பார்த்து படிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ படிக்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
இப்போது நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, ஒரு அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க டீச் பண்ணுறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும், கொஷின்ஸ் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களாக மெனக்கிட்டு ஒவ்வொரு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி புரியணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அது ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு கொஷின்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் கேட்குறது ஹிந்தி எனக்கு தெரியாது, ஹிந்தி வீடியோஸ் எப்படி புரியுது, எப்படி புரியும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்குமே ஹிந்தி புரியாது. ஆனால் நானுமே வேறு வழி இல்லை நமக்கு. நம்ம இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் அவங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டே காலேஜ் வந்து கரஸில் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் டைமாகவே அந்த 3 இயர்ஸாகவே அவங்க இந்த எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஸோ நம்ம அவங்க கூட போட்டி போகணுன்னா நம்மளும் அவங்க கற்றுக்கிறத நம்ம கற்றுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ சோர்ஸ் இல்லை, நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி அவ்வளோ டீச்சர்ஸும் இல்லை, அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. மேபி இருக்கலாம். அவங்க லெவலுக்கு நம்ம கற்றுக்கிட்டா தான் அவங்க கூட போட்டி போட முடியும். ஸோ நான் ஹிந்தி வீடியோஸ் வந்து மேக்ஸுங்கிறது வந்து லாங்குவேஜ் அவசியம் இல்லை. பட் சில டைம் சில கான்செப்ட் புரியாது. அதுக்கெலாம் நீங்கள் ChatGPT இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுளில் அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் அப்லோட் பண்ணாலும் அது வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஒரு ஹிந்தி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 4 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 5th வீடியோவில் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டீச்சர்ஸ் என்ன டீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். வேறு வழி இல்லை, ஹிந்தி வீடியோஸ் தான் பார்த்து கற்றுக்கணுங்கிற நிலமை வரும்போது பார்த்து தான் ஆகணும், கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் டிசிஎஸ், அப்புறம் எடுக்விட்டி. இப்போ வந்து டிசிஎஸ் கொஷின் எடுக்கலை, எடுக்விட்டி கொஷின் எடுக்கிறாங்க. கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வெண்டா தான் சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகாத வரை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே நம்ம பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெண்டா சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னா கொஷினோட லெவல், அதாவது கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் டஃப்பாக கேட்கலாமே தவிர அதே டாபிக்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. மோஸ்ட்லி ரொம்பலாம் சேஞ்ச் இருக்காது. மேபி 1 or 2 கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கலாம். அதுவும் அப்படி கஷ்டமாக கேட்டாலும் அது உங்களுக்கு மட்டுமே கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, உங்கள் கூட எழுதுகிற எல்லாருக்குமே இது புதுசு தான். ஸோ எல்லாருக்குமே தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எப்போவும் ப்ரிப்பேர் பண்ணுறது போலே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக எடுக்விட்டி நடத்தின எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம், எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் எடுக்விட்டி பேட்டர்னா அதோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலுமே எல்லாருக்குமே தான் டஃப்பாக இருக்க போது, கட் ஆஃபும் கம்மியாகும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேரோட டவுட்டை கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி போட ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.